அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு திருமந்திரம் அன்புடைமை அதிகாரம். இந்நூலினை இயற்றியவர் திருமூலர். இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 18 சித்தர்களுள் ஒருவராகவும் விளங்குபவர். திருமூலர் பல ஆயிரம் ஆண்டுகள் யோக நிலையிலிருந்து இறைவனை கண்டவர். இவர் சிறந்த ஞானியாய் விளங்குபவர். இவர் இயற்றிய திருமந்திரத்தை சைவ திருமுறை 12 10ஆவதாக வைத்து போற்றப்படுகிறது. இத்திருமந்திரம் 9 தந்திரங்களில் 3000 பாடல்களை கொண்டது. இவர் பாடல் எழுதும் பொழுது மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளியதென்று தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இவர்தான் இந்த நூலை இயற்றினார் என்பதை அறிய முடிகிறது. இந்த நூலினை திருமந்திர மாலை 3000 தமிழ் என்று வேறு பெயர்களாக கொண்டு அழைக்கப்படுகின்றது. இந்நூல் பண்டைய இந்திய சித்தர்களின் அரிய கண்டுபிடிப்புகளையும் வாழ்வியல் உண்மைகளையும் விளக்குகிறது. வேதம் ஆகமம் ஆகிய இரண்டிற்கும் திருமந்திரம் அரிய விளக்கமாய் பொழிந்து விளங்குகின்றது. இந்நூலானது சைவ ஆகமம் என்று போற்றப்படும் பெருமையினை உடையது. இறைவனை துதி செய்வதோடு நில்லாமல் பதி பசு பாசம் எனும் சைவ சித்தாந்த செய்திகளை தன்னுள் கொண்டு விளங்குவது. தோத்திரத்திற்கு திருவாசகம், சாத்திரத்திற்கு திருமந்திரம் என சான்றோர் கூறுவர். மேலும் சிவன் அன்பு வடிவானவன் என்னும் அரிய உண்மையினை இந்நூலின் மூலம் விளக்குகின்றது திருமந்திரம். அன்பே கடவுள் என்றும், அன்பு இருக்கும் இடத்தில் சிவம் இருக்கும் என்றும், அன்பு இல்லாத இடத்தில் சிவம் இருக்காது என்றும் திருமூலர் பாடல்களின் வழியாக அழகாக விளக்குகிறார். முதல் பாடல். அன்பும் சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அதாவது அன்பு என்று அழைக்கப்படுகின்ற உணர்வு, சிவன் என்று அழைக்கப்படுகின்ற இறைவன் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். இரண்டும் வேறு வேறு என்று கூறுபவர்கள் உண்மையான ஞானத்தை அறியாதவர்கள். ஞானத்தை அறியாதவர்கள் மட்டுமே அவ்வாறு கூறுவர். ஓரறிவு முதல் 6 அறிவு வரையுள்ள அனைத்து உயிர்கள் மீதும் செலுத்தப்படுகின்ற எதிர்பார்ப்பு அல்லாத தூய்மையான அன்புதான் சிவம் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இறைவனது திருவருளால் தமக்குள்ளும் பிறர்க்குள்ளும் இருந்து வெளிப்படும் தூய்மையான அன்புதான் சிவம் என்பதை அறிந்த பின்னர் அந்த அறிவு ஞானமே தூய்மையான அன்பு சிவமாக அவருடைய உள்ளத்தில் அமர்ந்திருப்பார் என்று குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். முதல் பாடலில் அன்பும் சிவமும் வேறல்ல, உண்மையான அன்புதான் சிவம் என்பதை குறிப்பிட்ட ஆசிரியர் இரண்டாவது பாடலில் இறைவனுடைய திருவுருவத்தை அழகாக விளக்குகிறார். பொன்னை கடந்திலங்கு புலித்தோளினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பிறை துன்னிக் கிடந்த சுடுபொடியாடி பின்னிக் கிடந்ததின் பேரன்பு தானே. அதாவது பொன்னை காட்டிலும் ஒளி வீசுகின்ற புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கக்கூடிய இறைவன்தான் சிவபெருமான். அந்த இறைவன் வானில் மின்னுகின்ற பிறைச்சந்திரனை தன் சடையில் சூடியிருக்கக்கூடியவனாக காட்சி தருகிறான். அத்தகைய இறைவன் சுடுகாட்டில் எஞ்சியிருக்கும் சூடான சாம்பலை பொடி போல தன் திருமேனி எங்கும் பூசிக்கொண்டு அந்த சுடுகாட்டிலே திருநடனம் செய்து காட்சியளிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் நான் கொண்டுள்ள அன்பும் இறைவன் என் மீது கொண்டுள்ள அன்பும் இரண்டும் ஒன்றர கலந்துள்ளது என்று அழகாக இரண்டாவது பாடலில் விளக்குகின்றார். மூன்றாவது பாடல். என் அன்பு உருக்கி இறைவனை ஏத்துமின், முன்னன்பு உருக்கி முதல்வனை நாடுமின், பின்னன்பு உருக்கி பெருந்தகை நந்தியும், தன்னன்பு எனக்கே தலை நின்றவாறே என்கின்றார். இறைவனை நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும், இறைவனை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை இந்த பாடல் விளக்குகின்றார். இறைவனை மனதார உள்ளம் உருகி வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடும் பொழுது உடலை விட்டு உயிர் பிரியும் முன்பே அனைத்து உயிர்களின் மீதும் அன்பை செலுத்தி அதன் மூலம் இறைவனை தேடுங்கள். அதாவது அனைத்து உயிர்களின் மீதும் அன்பை செலுத்தி அந்த அன்பில் இறைவனை தேட வேண்டும் என்று கருத்தினை பதிவுகின்றார். அப்படி செய்தால் உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்பும் தனது அளவில்லாத பெருங்கருணையை
கொடுத்து இறைவன் நம்மோடு இருப்பார் என்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது இறைவன் எப்பொழுது நம்மிடம் இருப்பான் என்றால், அனைத்து உயிர்களின் மீதும் நாம் ஒவ்வொரு காலத்தும் மறவாது அன்பினை செலுத்தி வாழ்ந்தால் அந்த அன்பின் வழியாக நாம் இறந்த பின்பும் நமக்கு இறைவன் காட்சி தருவான் என்று 3வது பாடல் விளக்குகின்றார். 4வது பாடல், தானொரு காலம் சுயம்பு என்று ஏத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு பால்திகள் கொன்றை அணிசிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றவாறே. அதாவது தானே சுயமாக தோன்றியவன் சிவபெருமான், ஆதியும் அந்தமும் அற்றவன், அதாவது முதலும் முடியும் அற்றவன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் யாரும் அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து தோற்றுவிக்கவில்லை. அத்தகைய இறைவன் தானாகவே தோன்றியவன். அத்தோடு தம்மை அன்போடு வணங்கி வாழ்ந்த உயிர்கள் இறந்து விண்ணுலகம் செல்லும் காலம் வரை அவர்களோடு வழித்துணையாக வருபவன். அதாவது கொஞ்ச காலம் மட்டும் தன்னுடன் இருந்துவிட்டு தன்னை பாதியில் விட்டுவிட்டு போகக்கூடிய தன்மையற்றவன் அந்த இறைவன். நாம் தொடங்கிய பிறந்த காலம் தொட்டு நாம் இறக்கும் காலம் வரை இறந்த பின்னும் நம் உடன் வரும் வழித்துணையாகவும் அந்த இறைவன் இருக்கின்றான். அத்தகு சிவபெருமான் கொன்றை மலர்களை அணிந்தவனாகவும் தன் இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மையை உடையவனாகவும் காட்சி தருகின்றான். அப்படிப்பட்ட சிவபெருமான் பேரன்பின் உருவமாக நம்மளுக்குள் கலந்து இருக்கின்றான் என்று அன்பாக பாடுகின்றார் 4வது பாடலில். 5வது பாடலில், கண்டேன் கமல்தரு கொன்றையனான் அடி கண்டேன் கரியுரித்தான் தன் கழலினை கண்டேன் கமலமலர் உறைவான் அடி கண்டேன் கழலது என் அன்பெனுள் யானே. இந்த பாடலில் இறைவன் அருள் பெற்றதால் அவரை எவ்வாறு கண்டார் என்பதை அழகாக பாடுகிறார். கொன்றை மலர்களை சூறியிருக்கின்றவனின் திருவடிகளை நான் கண்டுகொண்டேன். எவ்வாறு கண்டுகொண்டேன்? அனைத்து உயிர்களும் மேலும் உண்மையான அன்பும் பற்றுதலும் கொண்ட அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்தியதால் அந்த இறைவனை நான் கண்டேன் என்று சொல்கிறார். அறியாமையாகிய யானையனை கதறும்படி பிளந்து அதன் தோலை உரித்து போர்வையாக தன் மேல் போர்த்தி கொண்டானின் அழகிய கழல்களை நான் கண்டேன் என்று சொல்கிறார். அதாவது ஆணவத்தினால் இருந்த ஒரு அசுரனின், யானை வடிவில் இருந்த அசுரனை கொன்று அந்த யானையினுடைய தோலை தன்னுடைய ஆடையாக போர்த்திய, யானை உரித்தோல் போர்த்திய மூர்த்தியான சிவபெருமானுடைய கால்களை கண்டேன் என்று அழகாக கூறுகிறார். தாமரை மலன் மேல் வீற்றிருக்கும் இறைவனின் திருவடிகளை நான் கண்டேன் என்று அழகாக கூறுகின்றார். இறைவன் மீது நான் கொண்ட பேரன்பால் அழகிய கழல்களை, கழல் என்றால் கால்கள் என்ற அர்த்தம், அத்தகு இறைவனுடைய கால்களை அன்பே உருவமாக நிற்கின்ற சிவபெருமானுடைய திருமேனியை நான் இறைவனுடைய அருளால் கண்டேன் என்று அழகாக இப்பாடலில் பதிவு செய்கிறார். இவ்வாறு 5 பாடல்களையும் நோக்கும் பொழுது அன்புடைமை எனும் அதிகாரத்தில் திருமூலர் அன்புதான் கடவுள், அன்பாக ஒவ்வொருவரிடமும் நாம் நடந்து கொண்டால் அந்த அன்பு வடிவிலேயே சிவபெருமான் இருக்கின்றான். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் பிறக்கும் பொழுதும் பிறந்த பின்னர் இறந்தும் பின்னர் இறைவன் நம்முடன் இருப்பார் என்பதை அழகாக அன்புடைமை எனும் அதிகாரத்தில் திருமூலர் பாடியுள்ளதை நாம் பாடலின் வழியாக அறிகின்றோம். நன்றி.